ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன பெங்காலில சக்கப்போடு போட்ட ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். அப்படி படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் கேட்டா ஒண்ணுமா சுவாரஸ்யமா இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்தோட ஹீரோ தங்கத்த தேடலான்னு போவாரு. அந்த தங்கத்த தேடுறதுக்கு நெறைய டாஸ்க்லாம் இருக்கும். அந்த டாஸ்க்லாம் எப்படியாவது நம்ம ஹீரோ முடிச்சுட்டு, அடுத்து அந்த தங்கத்த எடுத்தாரா இல்லையா அப்படி சொன்ன படம் தான் இந்த படம். எப்பயும் சொல்ற மாரி படத்தோட பேர் நான் மேல குடுக்குறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். அப்படி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஓன் தமிழ் சேனல். புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அடர்ந்த காடு தான் காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் அப்படியே போட்ல டிராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இந்த காட்டுக்குள்ள அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அடுத்து நிலப்பகுதியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கான். கையில ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பேப்பர் வச்சிட்டு இருக்கா. ஏதோ ஒரு புதையல் தேடுற மாதிரி தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கல்லுல பாம்பால செதுக்குன மாதிரி ஒண்ணு இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்னன்னு பார்த்தா அவன் மேப்ல இருக்கிறதும் இதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நம்மளுக்கான புதையல் கிடைச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் சந்தோஷத்துல. அதே டைம்ல ஏதோ பின்னாடி ஒன்று ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. இவனுக்கும் தெரியுது, சரி நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு புதையல கால் மாட்டிக்குது. சரி கால் எடுத்து இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போலாம், அந்த புதையல் எடுக்கலாம்னு நினைக்கும் பின்னாடி ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது. அது என்னன்னு தெரியல, மிருகமா இல்ல மனுஷனா தெரியல. அவனை பட்டுன்னு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அப்படியே அவனை தர இஸ்தனம் போகுது ஏதோ ஒண்ணு. அதே டைம் நம்ம பக்கத்துல இருக்க மேப்ல அப்படியே ரத்தமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா இந்த பழைய பொருள்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாருல நம்ம ஹீரோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆள்னே சொல்லலாம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப் செய்யற ஒரு ஆள் மாதிரி. அப்படியே கட் பண்ணி சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்காரு. பழைய காலத்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஒரு ராஜா அவர் நாட்டையும் அடுத்து அவங்க இருக்க மக்களையும் ரொம்ப செழிப்பா வளர்த்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய பணமும் பொற்காசோ இருந்திருக்கு. இதை தெரிஞ்ச எதிரி நாட்டுக்காரங்க அந்த ராஜா கிட்ட வேணுமே சண்டைக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சண்டையில அவங்களை அடிச்சு அமிச்சோடனே நம்ம ராஜா தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அப்பயும் அடங்காம திருப்ப உணர் வெட்டி போர் எடுத்திருக்காங்க. ஆனா அப்பயும் இந்த ராஜா தான் ஜெயிச்சிருக்காரு. அடுத்துதான் ராஜா ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறார், எதுக்கு நம்ம கிட்டே சண்டைக்கு வந்திருக்காங்கன்னு. அப்பதான் நம்ம ராஜாக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட இருக்க பணமும் அந்த பொற்காசுக்காக தான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஒரு ஆபத்து இருந்தா கூட இந்த பொற்காசை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ராஜாவோட ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்ற வரைக்கும் இந்த பொற்காசை மொத்தத்தையும் நீ தான் பத்திரமா வச்சுக்கணும். நான் எப்போ உனக்கு அலர்ட் கொடுக்குறோம் அப்பதான் நம்ம இருக்கிற ஊருக்கு நீ வந்தவனு சொல்ல. அவரோட ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு அங்க இருக்க மொத்த பொற்காசும் நகையும் அப்படியே எடுத்துட்டு ஒரு இடத்தாண்ட போறாரு. ஒரு கடல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்தாண்ட ராஜாவும் அறிவிப்பாரு, நம்மளும் போலா போனோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்காரு. ஆனா ராஜா எந்த ஒரு உத்தரவும் கொடுக்குற மாதிரி தெரியல. திருப்பம் போர் நடந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி ராஜா தோத்துட்டு இருக்காரு. அடுத்து ராஜாவை சிறையில் அடிக்கலான்னு சிறையில் அடிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்ல நம்ம ராஜா தப்பிச்சு வேற ஒரு இடத்தாண்ட வாழ்ந்து இருந்திருக்காரு. ஆனா அங்க இருக்க ஒரு ஆள் நல்லாவே பார்த்து இருந்திருக்காரு. ஆனா கொஞ்ச நாள்ல ராஜா இறந்து போனனால அடக்கம் பண்றாரு இவரு. ஆனா ராஜா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு தங்கத்தை இந்த ஆளுகிட்ட கொடுத்து இருக்காரு. அடுத்ததான் இறந்து போயிருப்பாரு. அப்படியே இந்த ஃப்ரெண்டை பார்த்தா ராஜா நம்மள கூப்பிடாரு வெயிட் பண்ணிருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் ராஜாவே கூப்பிடுற மாதிரி தெரியல. அந்த மொத்த விஷயத்தையும் இந்த தாத்தா சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ, அப்ப அந்த ராஜாவை பார்த்துக்கினது உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பார்த்துருந்தாரு கேட்க. ஆமா, அந்த குடும்பத்துல இருந்த ஒருத்தர் தான் பார்த்துக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த வயசானவரும். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, அந்த ட்ரெஸ்ஸரை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு. இது கேட்ட நம்ம ஹீரோ, அந்த ட்ரெஸ்ஸரை எதுக்கு நாங்க கண்டுபிடிக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுலாம் நாங்க ஒன்றும் இல்லை, நான் ட்ரெஸ்ஸர் கண்டுபிடிச்சாவும் கண்டிப்பா மொத்தத்தையும் நான் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் கொடுப்பேன், உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னும் போது அந்த தாத்தா கொஞ்சம் மூஞ்சி மாறுது. அடுத்த சமாளிச்சுட்டு சரிப்பா நீ மொத்தத்தையும் கவர்மெண்ட் கூட கூட அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ சரி அதுக்கான மேப்பு கொடுக்கணும் போது, இல்ல அந்த மேப்புக்காக தான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த மேப்பை பத்தி என்கிட்ட ஒரு விஷயத்த கூட சொல்ல, ஆனா அதுக்கான ஒரு க்ளூவை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு அந்த ஆளு. அந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ அந்த பேப்பர் எடுத்து பாக்குறாரு. அந்த பேப்பர்ல மெயினா ஒரு பாம்பு போட்ட மாதிரி இருக்கு. அடுத்து அரைநிலவு மாதிரி அது குறிப்பிட்ட மாதிரி ஒன்று எழுதி இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ ஒன்று கேட்கிறாரு, இங்க என்ன புக்கு மாதிரி என்ன இருக்கான்னு கேட்கும்போது, எங்க அப்பா நிறைய புக்லாம் படிப்பாரு, இங்க ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு, வாங்க போய் காட்டுறேன்னு சொல்லும் போது அங்க ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு. அது சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பாம்பு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு புக் இருக்கு. அதை நம்ம ஹீரோ அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அதிலே ஒரு அரைநிலவு மாதிரி ஒரு சம்மந்தப்பட்டது ஒன்று இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அரைநிலவு மாதிரி நான் புக் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க செல்ஃபில் அரைநிலவு மாதிரி யாரும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு திறந்து பார்த்தா அவங்க அப்பா எழுதின ஒரு புக்கு மாதிரி இருக்கு. அந்த புக்குள்ளேயே அந்த புக் அப்படியே எடுத்து பாக்குறாங்க. அதுல அவங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு, மகனே நீ கண்டிப்பா இது எடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்றபடி நீ கேட்டுக்கோ, நீ அந்த ட்ரெஸ்ஸரை பத்தி எடுத்துக்காக தான் இந்த புக்கை நீ எடுத்து வச்சிருப்ப, இதுக்கான மேப்பும் இதுக்குள்ள இருக்குது, ஆனா இது கெட்டவங்க கைக்கு மட்டும் இது போகக்கூடாது, அந்த புதியலை எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு அவங்க அப்பா. இதை பார்த்து அந்த தாத்தா கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம அப்பா நம்மளுக்காக இதே மாதிரி பண்ணி வச்சிருக்காரு, நம்ம அப்பாவோட கடைசி ஆசை இதுவாக தான் இருக்கும், நம்ம கண்டிப்பா இந்த மொத்த பொருளை கவர்மெண்ட் சேர்க்கணும் அப்படின்னு இந்த தாத்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நம்ம அந்த புக்கை தாங்க, அப்பதான் அந்த ட்ரெஸ்ஸர் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியும், அதை வச்சு நான் ட்ராக் பண்ண முடியுதா பார்க்கணும் அந்த ட்ரெஸ் இருக்க இடத்த அப்படின்னும் போது அந்த தாத்தா, இல்ல எங்க அப்பா எனக்காக முதல் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு, இதுல என்னென்ன இருக்கு நானும் பாக்குறேன், என்னால எதனா ட்ராக் பண்ணி முடியுதா நான் பார்த்துட்டு உனக்கு நாளைக்கு தரேன்னும் போது நம்ம ஹீரோ சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இது ஒரு விழாவில் இருக்காரு போல. நம்ம ஹீரோ இதே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸர்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாருல,
கவர்மெண்ட்டுக்கு. அதனால நம்ம ஹீரோக்கு ஒரு சிறப்பு ஒரு அவார்டு மாரி குடுக்குறாங்க. அடுத்து ஒரு காப்பியும் குடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ சுத்தி முத்தி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபிளாஷ்ல நம்ம ஹீரோ எங்கேயோ மயங்கி ஏஞ்சிட்டு இருக்க மாரி தெரியுது. இத பார்த்து நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வரான். இவன பார்த்துட்டு பேருக்கு நீயாடா அப்படின்னு பார்க்குறான். அப்படியே ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி போகுது. நேத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து வெளிய வரும்போது அங்க இருக்க ஃபேன்ஸும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிட்டு வெளிய வந்திருக்கும்போது அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீசர் சொல்றாரு, இதே மாரி இந்த தாத்தா இறந்து போயிட்டாராம். கடைசியில நீங்க தான் அவர்கிட்ட பேசியிருக்கீங்க. உங்க விசாரிக்கணும் நீங்க வாங்கன்னும்போது, அவங்க ஃப்ரெண்ட் பார்க்குறவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் பேசிட்டு வந்தா அவர் இறந்து போனாரு கேட்கும்போது, யாரோ சுட்டு கொன்னுட்டாங்க. உங்கள ஒரு வாட்டி விசாரிச்சுக்கணும் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அடுத்து அவரோட ஃப்ரெண்ட் எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் நம்ம ஞாபகம் வருது. ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் போல இந்த ஆளு. அப்படியே வேஞ்சி வெளிய வராங்க. என்னன்னு பார்த்தா இங்க ஒரு கப்பல்ல இருக்காங்க போல. அப்படியே வெளிய பார்த்தா சுத்தி கடலா இருக்கு. அடுத்து ஒரு இடத்தாண்ட உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுனா அந்த போலீஸ் ஆஃபீசர்லாம் நம்ம ஹீரோவ சுத்தப்பட தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்காரு மாரி பேசிட்டு இருக்காங்க. இருக்க கமிஷனரும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலன்னா உங்கள வேலைய விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டி விடுறான். இப்போ ஒரு ஃபுட்டேஜ் மாரி வருது. என்னன்னு பார்த்தா அந்த வயசானவர் யாரோ ஒருத்தர பார்த்து ஏஞ்சிக்க பட்டுன்னு அவன் கன் எடுத்து சுடுற மாரி தெரியுது. அது யாரெல்லாம் ஒண்ணும் சரியா தெரியல. அப்படியே அந்த வயசானவர் அங்கேயே இறந்து போயிருக்காரு. இந்த ஃபுட்டேஜ பார்த்து தான் நம்ம ஹீரோ கொலை பண்றாரு சொல்லி நம்ம ஹீரோ மேல போலீஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. இந்த மொத்த ஃபுட்டேஜும் அங்க இருக்க ஆளு காட்டிட்டு இருக்கா. நீ மட்டும் போய் வெளிய போனா அவன செத்தடான்னும் போது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நீங்க தான் அவர கொலை பண்ணீங்க அப்படின்னும் போது அங்க இருக்க ஒரு ஆள் அவன் பேரு சலீம். அவன் சலீம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். எங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸர மட்டும் குடுத்தா உன்ன உயிரோட விட்டுறணும். இத பார்த்து நம்ம ஹீரோ காண்டானோம். பட்டுன்னு அங்க இருக்க மொத்த பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறான். பட்டுன்னு அந்த சலீம் வந்து கன் வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ கொஞ்சம் ரகுந்தா உன்னை சுட்டுருவான்டா மவனேன்னு. அதே டைம்ல அங்க இருக்க சலீமுக்கு ஃபோன் வர அது வேற யாரும் இல்ல. அந்த சலீமோட பாஸ் தான் ஃபோன் பண்றாரு போல. நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்ல நம்ம ஹீரோவும் பேசுறாரு. உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கும்போது எனக்கு அந்த ட்ரெஸ்ஸர் மட்டும் கொடுத்தா உங்க 3 பேரையும் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டுருக்குமேன்னு கேட்கும்போது கரெக்டா ஒரு பேர் சொல்ல ஆமாண்டா அப்படின்றான். என்னன்னு பார்த்தா அது ஒரு கணேஷ் அவன் பேரு. அப்கமிங்ல அந்த கணேஷ் யாரும் உங்களுக்கு காட்டுறான். ஆல்ரெடி அவனோட படத்தை நம்ம ஒன்று போட்டு இருக்கேன். அது பார்த்தா நம்ம ஹீரோ நீ நல்லாவே திரும்ப நீ அப்பயே இறந்து போயிருப்ப பார்த்தா உன்ன உயிரோட தான் இருக்கேன்னு கேட்கும்போது ஆமா உயிரோட தான் இருக்கேன். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸரை மட்டும் கண்டுபிடிச்சா உன்னை உயிரோட விட்டுறேன்னும் போது இல்ல அதெல்லாம் என்னால முடியாதுன்றான். அதே டைம்ல அங்க இருக்க ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மேல கன்னு வச்சு மிரட்டா நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. அடுத்து நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் வச்சுட்டு சரி கணேஷ் உனக்காக நான் பண்றேன். முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து கன் எடுக்க சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அங்க இருக்க ஆளுங்களாம் கன் எடுத்துடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஃபோன் கட் பண்ணிட்டு எனக்கு தேவையான பொருள்லாம் முதல்ல தாங்க ஒரு நோட்டு ஒரு பெண்ணு அடுத்தது லேப்டாப் இன்டர்நெட் அது மட்டும் கொடுன்னும் போது இது கேட்ட சலையும் எல்லாம் உனக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. முதல்ல இந்த டைரியை வச்சு நீ மொத்த ட்ரெஸ்ஸர் இருக்க இடத்த கண்டுபிடின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்னடா தலையத்தை ஆச்சுன்னு சொல்லி அங்க இருக்க டைரியை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. எப்படா அந்த ரூட்டை கண்டுபிடிக்க போறோன்னு அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் நம்ம ஹீரோ ஃபோட்டோ அடுத்து அவர் ஃப்ரெண்டு அடுத்து ஒன்று 2 ஃப்ரெண்டு வச்சு ஃபோட்டோ வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பார்த்தியான்னு கேட்கும்போது இல்லை சார் ஒன்றும் பார்க்கல சார் பார்த்தா கண்டுபிடிச்சு சொல்கிறேன் சார் சொல்லி அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர் ஏன் இதேமாரி பண்ண போறாரு? அவர் மேலே எனக்கு சுத்தமாக சந்தேகம் இல்லை. வேற யாரும் கேம் ஆடுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த கப்பல் சைடு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு இருக்கு. இதை ட்ராக் பண்ணும்போது ஏதோ கோவில் மாரி காட்டுது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. இது பார்த்து அந்த அடியால ஒருத்தன் கோவிலா இங்க ஒரு கோவில் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த இடம் தெரியும். அங்க போய் பார்க்கலாமான்னு கேட்கும்போது சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருக்க அடியாள்கிட்ட மொத்த பேர்ட்டையும் நம்ம ஹீரோ சொல்ல அடுத்து எல்லாரும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு கோவில் மாரிலாம் தெரியல. ஒரே ஒரு சிலை இருக்கு. அது சுத்தி ஒரு 4 சிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா கோவில்னு சொன்னா இங்க பார்த்தா ஒரே ஒரு சிலை மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு பெல்ட் போட்ட மாதிரி இருக்கு. அங்க ரவுண்டா ஏதோ வைக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அந்த சிலையை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இங்க எனக்கு க்ளூ கிடைக்குதா இல்லையானே. அதே டைம்ல அங்க ஒரு அடியால அந்த சிலை கிட்ட போறான். அந்த டைம்ல அந்த சிலையில இருக்கிற ஒரு வைப்ரேஷன் எல்லாம் அங்க பேக் சீக்க ஆரம்பிக்குது காந்தக சக்தி மாதிரி. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. திருப்ப அதே மாதிரி சீக்கிர மாதிரி இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பேக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டான். உண்மையை சொல்ல அந்த பேக்குள்ள என்ன வச்சிருக்க இது ஏதோ ஒரு க்ளூ மாரி தெரியுதுன்னு கேட்கும்போது அந்த பேக்ல வந்து ஒன்று எடுத்து காட்டுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீல அந்த பெரியவர் வச்சுட்டு இருந்தார்ல ஒரு நாணயம் மாதிரி அந்த நாணயம் தான் இருக்கு. அங்கே ஒரு பெல்ட் மாதிரி இருக்கு. அங்கே ஓட்ட மாதிரி இருக்கு. அந்த ஓட்டையில் அந்த நாணயத்தை வச்சவனே கொஞ்ச நேரத்தில் அங்கே அப்படியே ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி கொஞ்சம் வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே ஒரு டோர் மாதிரி திறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து இங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் உள்ள போய் பாக்குறாரு. நெக்ஸ்ட் மொத்த பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அங்க பார்த்தா எதிர்க்க ஒரு சிலை மாதிரி இருக்கு. அது பக்கத்திலே நிறைய சிங்கங்களா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு தீப்பந்த மாதிரி ஒன்று எடுக்கிறாரு. அங்க பார்த்தா ஒன்றும் தீப்பந்தம் இருக்கு. அந்த தீப்பந்தத்தை பத்தி வைக்கிறாங்க. அது பார்த்தா எதுக்கு ஒரு சிலை மாதிரி இருக்கு. அதே டைம்ல அந்த சிலைக்கு எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது சிலை மாதிரி. இது என்னடா சிலை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த கீழ் போற இடத்தாண்ட பாம்பு மாதிரி ஒன்று ஸ்டார்டிங் சீல பார்த்தல ஒரு பலகை மாதிரி அந்த மாதிரி ஒரு பலகை மாதிரி இருக்கு இரும்பு நாளானது. அங்க ஒருத்தர் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கு. அதே டைம்ல ஒரு இடத்த நம்ம இருக்க கொஞ்ச நேரத்துல அங்க இருக்க ஒரு அம்பு குத்திரா அந்த இடத்த அவன் இறந்து போறான். அடுத்தது ஃபுல்லா நெருப்பாக ஆரம்பிக்குது. அடுத்ததான் நம்ம ஹீரோக்கு தெரியுது பார்த்து போலன்னா நம்ம உயிர் காலி ஆயிடும்னு. அடுத்து அங்க இருக்க ஆள் மிரட்ட ஆரம்பிக்கிறா. இப்ப நீ மட்டும் போலனா உன் ஃப்ரெண்ட்ஸை மொத்த பேரையும் சாவடிச்சிடுவாண்டான்னு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது ஒன்றும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் உயிர் தான் முக்கியம். நம்ம ஹீரோ என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. எப்படா நம்ம முன்னாடி போக போறோம். அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறாரு. அங்க ஃபுல்லா அப்படியே பாம்பு போட்ட மாதிரி ஒரு பலகை இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பாம்பு எப்படி போவோம் அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டு ஊந்து போவோம்னு சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு கீழே உட்காந்துட்டு பாம்பு மாதிரி
அப்படி நகுந்து நகுந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு. அப்பயும் அங்க இருக்க அந்த இரும்பு நம்ம ஹீரோ குத்த ட்ரை பண்ணுது. அப்பயும் நம்ம ஹீரோ அப்படியே பாம்பு மாரி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே கிட்ட போயிடுறாரு ஒரு கட்டத்துல. அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அங்க போய் நின்றுறாரு. இப்ப அந்த அம்பு இப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கு. இது எப்பறம் ஆஃப் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயே ஒரு பாம்பு பலகை மாரி இருக்கு. அந்த பாம்பு பலகை அமுக்குறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த அம்பு மொத்தமே நிக்க ஆரம்பிச்சிடுது. அடுத்து மொத்த பேரும் இந்த சைடு கூப்பிட்டுறாரு நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோ இங்க எங்கடா ட்ரெஷர் இருக்கு எப்பரா கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்று கவனிக்கிறாரு. அந்த என்னன்னா அந்த சிலைக்கு முன்னாடி இந்த சின்ன சிலை இதுக்கு இருக்கு. அப்ப இந்த சின்ன சிலையில ஏதோ ஒரு க்ளூ இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த சிலைக்கு நெத்திய துடைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அதுல ஒரு ஒளி மாரி வருது. அந்த ஒளி அங்க இருக்க ஒரு விளக்குல பட அந்த விளக்கு கொஞ்சம் மூவ் பண்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த மூவ் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த சிலைக்கு முன்னாடி ஏதோ ஒரு டோர் மாரி திறக்க ஆரம்பிக்குது. அந்த டோரை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தா அதுல ஒரு பாம்பு பெட்டி மாரி இருக்கு. அடுத்த ஒரு சின்ன லிங்கம் மாரி ஒன்று இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்க இருக்க அந்த வில்லன் டீம் கிட்ட கொடுக்க அந்த சலீம்பும் பாக்குறான். அடுத்தது பக்கத்துல இருக்க ஒரு ஆளும் பாக்குறான். என்னையா இதா ட்ரெஸ்ஸர் அங்க நிறைய ட்ரெஸ்ஸர் இருக்குன்னு சொன்னா இவன் பார்த்தா சின்ன ட்ரெஸ்ஸரா இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆக மொத்தம் இது ஒரு ட்ரெஸ்ஸரே இல்ல. இது ட்ரெஸ்ஸருக்கான ஒரு க்ளூ தான். அந்த க்ளூ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்னும் நம்ம ட்ரெஸ்ஸர் போக ஒன்னும் கொஞ்சம் நெருங்கி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆளுங்க ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க. வேற யாரும் இல்ல அந்த கணேஷ் தான். அந்த கணேஷ் வந்து எந்த படத்துல நான் சொல்லியிருப்பேன்னா ஆக மொத்தம் நம்ம சேனல்ல ஒரு படத்தை போட்டிருப்போம். இந்த படத்தோட லிங்க் நான் மேல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த படத்தை ஒரு சீன்ல வந்துட்டு போயிருப்பான். இந்த சீன்ல ஒரு கேமியோ நடிச்சிருக்கான் போல. அவன் தான் இவன் போல. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆல்ரெடி இறந்து போயிருப்பான். பார்த்தா ஒண்ணுமணி உயிரோட தான் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க இது பார்த்து அந்த கணேஷ் எனக்கு சாவே இல்லடான்னு சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோ அடுத்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரூம்ல போட்டு கட்டி வச்சிடறாங்க. இந்த இடத்த விட்டு போக கூடாத மாதிரி. அடுத்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு ரொம்ப கை வலிக்குது. அந்த கட்டை மட்டும் அவுத்துருங்க. நாங்க இங்க தானே இருக்க போறோம். ரூம் மூடிட்டு தானே போறோம் போது அந்த கட்டை அழுத்துறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த 2 பேர் கட்டை அவுத்து விட்டுது. அங்க இருக்க பக்கத்துல அவன் ஃப்ரெண்டை கத்த சொல்றான். இதை பார்த்து அங்க இருக்க ஒரு அடியால் என்ன ஆச்சுன்னு சொல்லி டோரை திறந்து பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ மிஸ்ஸிங் தெரிஞ்சேன்னா அவன் எங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பக்கத்துல ஒரு கட்டை மாதிரி இருக்கு. அது கத்தி மாரி பயன்படுத்தி நீ கொஞ்சம் நகுந்தா கூட காலி உன கத்தியில நான் குத்திடுவேன் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுறான். இதை பார்த்து அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிடறான். என்ன சாவச்சிடாதன்னு. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனை தள்ளி விட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த ரூம் கதவை மூடிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் இந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி அங்க இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நாங்க கடத்தலாம் ஒன்றும் செய்யல. கொஞ்ச நாள்ல நாங்க நல்லவங்களும் நாங்க புரிய வைக்கிறோம். அது வரைக்கும் நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு பேசி கட் பண்ணிடுறேன். அடுத்து அந்த வில்லன் குரூப் வந்துடுறாங்க. எங்கடா அவனு கேட்கும்போது இதே மாதிரி ஏமாத்தி தப்பிச்சுன்னும் போது செவுல்ல ஒரு அடி அடிக்கிறான். அடுத்து அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. வண்டியை எடுத்து நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு ரிக்ஷாவை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அடுத்து அங்க பார்த்தா ஒரு சின்ன வில்லேஜ் மாரி இருக்கு. அங்க ஏதோ ஃபங்க்ஷன் மாரி ஏதோ போகுது போல. அங்க இருக்க நிறைய மாஸ்க்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கரகாட்டம் அதே மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அதே டைம்ல அங்க இருக்க ஆளுங்களும் வந்துறாங்க. அந்த வில்லன் டீம் ஆளுங்களும் நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் மாட்டி இருப்பாரு. அந்த மாஸ்க் போட்டனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படியே டான்ஸ் ஆடி சமாளிச்சு இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிச்சா போதும்டா சாமி இந்த இடத்த விட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து இந்த வில்லன் டீம்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா அவன் ஆளை காணோன்னு. அப்படியே நம்ம ஹீரோ தப்பிச்சவங்க அங்க இருக்க ஒரு லோக்கல் காயை கேட்டு இங்க எதனா கப்பல் போகுமான்னு கேட்கும்போது இது கப்பல் போக போது சீக்கிரமா போங்கன்னும் போது நம்ம ஹீரோ போட்டுன்னு ஓடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த கப்பல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ உள்ள ஏறிட்டு இருக்காரு போல. அங்க நல்லா ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க லோக்கல் கைடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸர் இருக்கா காட்டுக்குள்ள. அப்பதான் அங்க இருக்க அந்த பொண்ணு கேட்கறா எதுக்கு இதே மாதிரி நம்ம பின்னாடி ஒரு மாஸ்க் வச்சிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு இங்க காட்டுல நிறைய புலி விலங்குகளா இருக்கும். பின்னாடி ஒரு மாஸ்க் இருந்தா அதான் முகம் நினைச்சுக்கோ. நம்ம 2 சைடும் முகம் இருக்கனால அது பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லோக்கல் கைடி அப்பானதோட நாங்க வர மாட்டோம் எங்களை விட்டுறணும் போது நம்ம ஹீரோ நிறைய காசு தரேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த லோக்கல் காய் வர மாதிரி தெரியல. இதோட நாங்க வர மாட்டோம். இதான் எங்களோட எல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி இப்போ நம்ம தானே போய் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி தெரியுது. அங்க பார்த்தா ஒரு பாம்பு நகுந்து போகுது. அப்படியே பக்கத்துல பார்த்தா அங்க நம்ம ஸ்டார்டிங் சீல பார்த்தோம்ல அந்த ஒரு கல் அந்த மாதிரி ஒரு கல் இருக்கு. அந்த கல் இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கண்டிப்பா நம்மளுக்கான ட்ரெஸ்ஸர் கண்டுபிடிச்சிடும் சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வயல் சைடு வரும்போது அங்க இருக்க நிறைய பீப்புள் நம்ம ஹீரோவை சுத்து போட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது ஒன்றும் தெரியல. அடுத்து ஒரு இடத்துல கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அந்த ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. இப்போ எப்படிப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்க, யார் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தாங்க, எப்படி இந்த வழி தெரியும் நோண்டி கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஒன்றும் இல்லை இந்த டைரியை பார்த்து தான் நாங்கள் வந்துன்னும் போது திருப்ப உங்களை அனுப்பிச்சிட்டான் அவனுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றதுன்னு கேட்கும்போது அப்போ உங்களை அவனை பத்தி தெரியுமான்னு கேட்கும்போது நல்லாவே தெரியும். இதே மாதிரி பல பேர் அவன் அனுப்பிச்சிருக்கான். இதே மாதிரி நாங்கள் துரத்தி விட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நீங்களா எத்தனை வாட்டி தான் அவன் அனுப்பிச்சு விட்டுருப்பான்னு கேட்கும் போது அவர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்கும் போது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவன் தான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸரை கண்டுபிடிக்கிறான்னு இந்த சைடு வந்துருந்தான். அப்பயும் அவனை கொலை பண்ணிருப்போம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ராஜா சாவர நிலைமையில அவன் தான் பார்த்து இருந்தாரு. அதனால தான் அவனை உயிரோட விட்டோம். திரும்ப உங்களை அனுப்பிச்சு விட்டுருக்கானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சரி அப்போ நீங்க ஏங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க யாருன்னு கேட்கும்போது அப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் இவன் வேற யாரும் இல்லை இந்த பீப்புள்ஸ்லாம் இந்த ஸ்டார்டிங்ஸ்ல இந்த ராஜாக்கு ஹெல்ப் பண்ணிதால ஒரு ஃப்ரெண்டு அந்த வம்சாலியில வந்தவங்க தான் மொத்த பேரும் நாங்கள் இந்த புதையலை பாதுகாத்துட்டு இருக்கோம். சரி உள்ள வாங்க இதை பத்தி பேசலான்னு அவர் உள்ள கூட்டிட்டு போயிருக்கு. அதே டைம்ல புலி மாதிரி சத்தம் கேட்குது. அதை பத்தி உங்க 3 பேரும் ரொம்ப பயப்படாதீங்க. பேராசை பிடிச்சா அந்த புலி அப்பயும் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும். நீங்க பேராசை பிடிக்கலான்னு தான் உங்களுக்கு கொல்லாம இருக்கு
அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கு. அடுத்து நம்ம ஹீரோக்கு நார்மலா ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு, ஏன் நீங்க இதை பாதுகாக்கிறீங்க? இதை எடுத்துட்டு போய் நீங்க அரசாங்கத்தை கொடுத்தா உங்களை மாரி ஆளுங்களுக்கு நிறைய பணத்தை கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க ஒரு லைஃப் வாழலாம். அதை விட்டு என் காட்டிலே இருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸரை நீங்க அரசாங்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவர் சொல்றாரு, இல்ல அந்த ராஜாவோட அரசர் வந்து சாவறதுக்கு முன்னாடி கூட அந்த ட்ரெஸ்ஸரை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஆனா அந்த ட்ரெஸ்ஸரை மட்டும் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு லிவர் மாரி இருக்கு. அது அமுக்க கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அங்க 3 பேரும் ஒரு பள்ளத்துல வீறாங்க. அதே இந்த பள்ளம் மூடுற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா இந்த பள்ளத்துக்குள்ள இவங்க வசமா மாட்டிக்கிறாங்க. அந்த ஆள் நல்லா மாட்டி விட்டுட்டு இருக்கான் போல. அடுத்தது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டார்ச் வச்சு பார்க்கறான். என்னன்னு பார்த்தா அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய எலும்பு கூடி இருக்கு. இதே மாதிரி பல பேர் கூட்டிட்டு வந்து சாவடிச்சிருக்கான் போல. இதை பார்த்து நம்ம ஹீரோ அடுத்த ஃப்ரெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல தீப்பந்தம் ஏத்துற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை ஏத்திட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா அங்க ஒரு சிலை மாதிரி இருக்கு அந்த புலி உருவத்துல. அப்ப முன்னாடி ஏதோ ஒரு உருவ மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு புலி வந்து இருக்கு. இதை பார்த்து இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இப்ப பின்னாடி போனவும் முட்டு சந்து முன்னாடி அது வருது. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறாரு. அந்த கண்ணு குடுறான்றாரு. அந்த கண்ணு வச்சு மேல சுட அந்த மேல ஏதோ ஒரு சத்தம் மாதிரி கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு பட்டு இந்த சைடு ஓடி வர ட்ரை பண்றாரு. திரும்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா மேல பார்த்து சுட கொஞ்ச நேரத்துல அது கிட்ட வந்துடுறேன். அங்க இருக்க மொத்த பேரை பயந்து கண்ண முடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு சிறை மாரி வருது இரும்பால. அதனால சுத்தமா அது வரவே முடியல. அதே டைம் அவங்க சுட்டப்போ ஏதோ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு போல. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்ல ஒரு க்ளூ மாதிரி இருக்கு அந்த ட்ரெஷர் எங்க இருக்கிற மாதிரி. அடுத்து இது படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று கவனிக்கிறாரு. அங்க பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி அவன் ஃப்ரெண்டு நகுத்து சொல்ல என்னன்னு பார்த்தா அதுக்காக ஒரு வழி ஓப்பன் ஆகுது. அந்த வழியில இவங்க மொத்த பேர் அப்படியே 1 by 1 அப்படியே வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்ப வெளியே வந்த 3 பேர் அந்த ட்ரெஷரை நோக்கி போலாம்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் ஏறி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஷரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கான். ஒரு ஆள் இல்ல, மொத்தம் ஒரு 10 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அந்த கப்பலே சுத்து போடுறாங்க. ஏன்டா சுத்து போடுறாங்க யோசிச்சு இந்த சைடு திரும்பி பார்த்தா தான் தெரியுது. அந்த சலியமா அடுத்து அந்த மொத்த கெட்டவங்களும் நின்னுட்டு இருக்காங்க. அடைச்சா திருப்ப இவங்கிட்டே மாட்டிக்கணுமா அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கடைசி ட்ரெஷர் இருக்க இடத்தாண்டியோ வந்துடுறாங்க ஒரு வழியா. அங்க பார்த்தா ஒரு 3 சிலை இருக்கு. அந்த 3 சிலை கையிலயும் ஒரு கொம்பு மாரி இருக்கு. அந்த கொம்புக்கு மேல ஒரு மாதிரி ரவுண்டு மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, இந்த ட்ரெஷர் ஓப்பன் பண்றதுக்கு வெளிச்சம் வந்தாகணும். முதல்ல சூரியன் உதியணும். அப்பதான் இந்த ட்ரெஷர் ஓப்பன் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா அந்த பெரியவர் சாவே இல்லை. இது பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. அங்க இருக்க மொத்த பேருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இவன் செத்து போனான்னு சொன்னாங்கன்னே எப்படா உயிரோட இருக்காரு. என்னன்னு பார்த்தா இது மொத்தம் இவனோட ஒரு பிளான் தான் போல. இவனுக்கு ஆக மொத்தம் இந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சு மொத்தையும் நம்ம தான் சொத்தை அனுபவிக்கணும். நம்ம தான் நம்பர் 1 பணக்காரன் ஆகணும் அப்படின்னு இவனுக்கு மொத்தம் ஒரு ஆசையா இருந்திருக்கு போல. அதனால நம்ம ஹீரோ தேடி வந்திருக்கான். நம்ம ஹீரோ காசு வாங்குவான்னு பார்த்தா இவன் கவர்மெண்ட்டை கொடுக்குறேன் எங்க கொடுக்குறேன்னு சொன்னமே இவன் காண்டாயிட்டு இருக்கான். இவனால மட்டும் தான் இந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும். சரி இவன் போக்கிலே போலான்னு சொல்லி இதே மாதிரி பண்ணி வச்சிருப்பான். அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ல காட்டுறாங்க. நம்ம ஸ்டார்டிங்ஸ்ல ஒருத்தனை பார்த்தோம்ல, இவன் தான் அமைச்சிருக்கான் போல. இவன் பிளான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சா உனக்கு 50%, எனக்கு ஒரு 50%. இதை நம்பிதான் போயிருப்பான். ஆக மொத்தம் ட்ரெஷரை கண்டுபிடிச்சா கூட இவனை கொலை பண்ணிருப்பான். அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். சரி கடைசியில நம்ம ஹீரோ தொக்கா மாட்டிக்கினாரு. இப்ப நீ தான் கண்டுபிடிச்சானு சொல்ல கொஞ்ச நேரத்துல இந்த சூரிய ஒளி வர ஆரம்பிக்குது. அப்ப சென்ட்ரல் இருக்க அந்த சலையில அடிக்குது அங்க மேல இருக்க கோளில. அதே டைம்ல அங்க ஒரு 10 பாம்பு மாரி உருளை மாரி இருக்கு. அந்த பாம்பு கிட்ட நம்ம ஹீரோ பார்த்தவரை அந்த எந்த இடத்தாண்ட ஒளி வருதோ அது கீழ்பக்கமா திருப்பணும்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கீழ்பக்கம் திருப்பாம திறமை மேல் பக்கம் திருப்பி விட்டுறாரு. அதே நேரத்தில் அது ஓப்பன் ஆக இது நம்ம ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருக்க 2 அடியாளுங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம தான் அதுக்குள்ள போனோம், நம்ம தான் அந்த ப்ரெஷருக்குள்ள போனோம்னு சொல்லி பட்டுன்னு உள்ள போயிறாங்க 2 பேர். போற இடத்தான ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கீழே ஒரு நாக சிம்பிள் ஒரு தட்டு இருக்குது. அமுக்கிட கொஞ்ச நேரத்துல அது மூடிது. பசமா இங்க 2 பேர் இங்கே மாட்டி இறந்து போறாங்க பாம்பு கடியால. அடுத்து நம்ம ஹீரோ பார்த்து அந்த கழுட்டு பையன் கண்ணு வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப மட்டும் நீ கரெக்டான ட்ரெஷரை மட்டும் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு உள்ள கூட்டிட்டு போனோம்னா அவள் தான் உன் ஃப்ரெண்ட்ஸும் காலி நீயும் காலின்னு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா பொன்னாடி பின்னாடி திருப்பி இருப்பாரு. இப்ப ஃப்ரண்ட் சைடு திருப்ப இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. இப்ப அந்த கழுட்டு பையன் என்ன பண்றான்னா முதல்ல நீ தான் போய் ஆகணும், முதல்ல நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்ப. நாங்க உள்ள போய் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. எந்த ஒரு க்ளூவும் இருக்கிற மாதிரி தெரியல. மொத்தம் முட்டு சந்தா இருக்கு. எப்படா இது தாண்டி போக முடியும், எங்கன்னா அங்க ட்ரெஸ் இருக்கு. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. அங்க ஒரு 2 பெட்டி மாரி இருக்கு, இந்த அரை நிலவு போட்ட மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த 2 எடுத்திருந்தாரு பாத்தீங்களா, ஒரு பாம்பு அடுத்தது இன்னொன்னு. அந்த ஒன்னத்தையும் ஒவ்வொரு இடத்தான பொருந்தணும் நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தான பொருந்த கொஞ்ச நேரத்துல எதுவுமே ஆகாத மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள போனதா ட்ரெஸ் இருக்கும். எல்லாரும் அந்த டோர் ஓப்பன் பண்ணி எல்லாரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உள்ளதான் காட்டுறாங்க. அப்படியே உள்ள பார்த்தா அப்படியே ஷார்ப்பான கல்லுங்களா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிட்டே இருக்காரு. அங்க பார்த்தா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கல் இருக்கு. அப்படியே தண்ணிலாம் இருக்கு. அதுல ஒரு ஆள் என்ன பண்றான்னா அந்த கல்லு தண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், ஃபர்ஸ்ட் அந்த நான் தான் ட்ரெஸ்ஸரை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி சீக்கிரமா முன்னாடி போவேன். அதுல இருக்க ஒரு கல்லு பட்டுன்னு ஊசி மாதிரி குத்த ஆரம்பிச்சிடுது. இந்த வழியில என்ன பண்ணிடுறேன்னா தண்ணி தானே இருக்குன்னு சொல்லி தண்ணியில குதிக்க தண்ணிக்குள்ள முதல்ல இருக்கல அணகொண்டா எதனா இருக்கா ஒண்ணுமே தெரியல.
பட்டுன்னு அவனை ஒரே வழியில் அமைக்கிட்டு இந்த சைடு ஓரமாக போயிடுது. அடுத்து நம்ம ஹீரோ பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீ மட்டும் முன்னாடி போனா உன் ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டா நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நம்ம ஹீரோ இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா அவசரப்பட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து மாட்டிக்கிட்டோமே நான். சரி ஒரு நிமிஷம் இருங்க, நானே முன்னாடி போய் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்குறாரு. ஒவ்வொரு கல்லையும் நாக சிம்பல் மாதிரி இருக்குது, ஒன்னொருத்தர் வித்தியாசமாக இருக்குது. நம்ம எல்லா சைடும் இந்த நாக சிம்பல் தான் பார்க்குறோம். அந்த பாம்பு வச்சு தான் முன்னாடி போய் ஆகணும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த பாம்பு இருக்கிறத மட்டும் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போய் நின்றாரு. அங்கே பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையில வந்து கையில் ஏதோ வித்தியாசம் வச்சுட்டு இருக்கு, இடுப்புல ஒரு தண்ணி கூட வச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல. அதே சைடு பார்த்தா முன்னாடி ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையில இருந்து தண்ணி வராத மாதிரி இருக்கு, ஒன் சைட்ல மட்டும் தண்ணி வர மாதிரி தெரியுது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததான் நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறார். இந்த சிலையில வந்து ஒரு இடுப்புல ஒரு கொடை வச்சிருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த சிலையை கொஞ்சம் லேசா மூவ் பண்ண கொஞ்ச நேரத்துல சென்டர்ல ஒரு மாதிரி விரல் மாதிரி முன்னாடி வர ஆரம்பிக்குது மேலே. இதை பார்த்து நம்ம இந்த விரல் எதுக்குடா வருது யோசிச்சிருக்கும் போது அப்பதான் ஒரு ஞாபகம் வருது. அந்த மோதிரத்தை ஏறான்னு சொல்ல அந்த மோதிரத்தை எடுத்து கரெக்டா அந்த சென்டர்ல வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒன்னொன்று கண்ணுல இருந்தும் தண்ணி வர ஆரம்பிக்குது. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி நிலநடுக்கம் வந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரத்துல அப்படியே இப்படின்னு ஆட ஆரம்பிக்குது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ட்ரெஷர் இருக்கிற கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து நிக்க, அதுக்குள்ள பல தங்கங்களா இருக்கு. அடுத்து இந்த வில்ல பையன் என்ன பண்றான்னா பட்டு கன்னு வச்சு சுடலாம் ட்ரை பண்றான். இதை பார்த்து அந்த பக்கத்துல இருக்கிற ஆளு எதுக்கு அவனை சுடுறீங்க அப்படின்னு கணேஷ் தடுக்க வர கணேஷோட சுட ட்ரை பண்றான். இங்க ஒரு மாதிரி கலவரம் நடக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த கன் ஷூட்ல என்ன ஆயிடுதுன்னா மேல ஒரு புல்லட் பட்டுற அங்க இருக்க ஒரு ஷார்ப்பான கல் என்ன ஆயிடுது அந்த வில்ல வயிற்றுல சொறி விடுது. அவ்வளவுதான் அந்த வில்ல அங்கேயே இறந்து போறான். கொஞ்ச நேரத்துல இங்க மொத்த போலீஸும் வந்து எப்படியோ கிராக் பண்ணி நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த கணேஷ் பையன் டேப்ல ஒன்று எடுத்து காட்டுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்டார்டிங் சீல பார்த்து இறந்து போனது ஃபுல்லா ஒரு செட்டிங் தான் போல. அங்க இருக்க சிசிடிவி கேமரால மாட்டி இருக்கு. அடுத்து இந்த ஆள் பொறுமை ஏஞ்சி வந்திருக்கா. அங்க பார்த்தா ஒரு ஆள் இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரு போல. அந்த போலீஸ் ஆஃபீஸர் இங்கரும் வந்திருக்காரு. அப்படியே ஆன் காஃப் பாட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து அங்க இருக்க ட்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காங்க அந்த கப்பலுக்குள்ள. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு இடத்துல ஃபுல்லா தங்கமா இருக்கு. இந்த தங்கத்தெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவ்வளவு தங்கமா சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. அடுத்து கொஞ்ச நேரத்துல எங்க இருக்க மொத்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த தங்கத்தை மொத்தத்தை எடுத்துட்டு போயிரு. அப்படியே மறுநாள் அப்படியே நியூஸ்ல வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தப்பு செய்யல, வேற ஒரு ஆள் தான் தப்பு செய்யற மாதிரி அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் தெரியுது அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் மேரேஜ் அப்படியே நடக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு போல மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லி ஆகணும். டெஸ்ட் சின்னதா இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லி ஆகணும். அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதோட புது படம் நம்ம சேனலில் வந்து இருக்க போது அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கமெண்ட் பக்கத்தில் ஐபோன் ஒன்று இருக்கும், அது தொடுங்க. ஒரு 10 பேர் தொட்டா ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய். Free audio post-production by alphonic.com. Free audio post-production.